குறுக்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நண்பர்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த வீடியோ துவங்குகிறோம். இன்றைக்கி எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, UAE ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய அபுதாபியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல் ஷேக் ஜாயித் பள்ளி. இந்த பள்ளிவாசலை முஸ்லீம்கள் மட்டும் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு இடமாக மட்டும் வைக்காமல் அனைத்து சமய மக்களும் இங்கே பார்த்து கண்டு களிக்கும் வகையில் அமீரகத்தினுடைய ஒரு அஃபிஷியல் சுற்றுலா தலமாகவே ஆக்கி வச்சு. இப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசலுடைய இடங்கள் எப்படி இருக்குது, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9000 பள்ளிவாசல்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 9000 பள்ளிவாசல்லையுமே இந்த ஷேக் ஜாயித் பள்ளி தான் முதலாவது பிரம்மாண்ட பள்ளி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 36 லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 36 லட்சத்துலேயும் 23வது இடத்துல இந்த ஷேக் ஜாயித் பள்ளி இருக்கிறதா புள்ளி வரப்படி சொல்கிறாங்க. இந்த பள்ளிவாசலை எப்போ கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1994 கட்ட ஆரம்பித்து 2007 தான் இதை கட்டி முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டி எழுப்புறாங்க அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய ஏரியா, பார்க்கிங் வசதிகள் செஞ்சுருக்கக்கூடிய அந்த இடங்கள் இதெல்லாம் தவிர்த்து வெறும் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த ஏரியா மட்டுமே 30 ஏக்கர் நிலத்தை கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோராயமாக கிட்டத்தட்ட 41,000 மக்கள் நின்று தொழுவக்கூடிய வசதிகளை இது பெற்றிருக்குது. இவ்வளோ 40,000 மக்களும் எப்போ கூடுவாங்க அப்படின்னா, ஈதுல் ஃபித்ர்னு சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளிலும் ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய பக்ரீத் பெருநாளிலும் தான் இவ்வளோ பெரிய மக்கள் இந்த பள்ளிவாசலில் கூடுறாங்க. மற்ற நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மா தொழுகைக்காக மிக பிரம்மாண்டமான நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே கூடுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் பள்ளிவாசலினுடைய மெயின் பகுதியில் இது பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தொழுகை இடம் தான். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஐங்கால தொழுகை வேலைகளை இந்த சின்ன இடத்துல தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுவே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னா, மெயின் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த உள் பள்ளி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வாசல் வழியாக தான் உள்பள்ளியை பார்வையிடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அதற்காக ஒரு பாஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த பாஸை ஃப்ரீயாகவே இந்த ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்க் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த பாஸில் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்துக்குள்ளே வந்தால் தான் நம்ம பார்வையிட முடியும். அப்படி அந்த பாஸ் எடுக்காமல் வந்தோம் அப்படின்னா உள்பள்ளியை பார்வையிடுறதுக்கு அனுமதி இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் மட்டும் அனுமதிக்கப்படையில் அனைத்து சமய மக்களும் இங்கே இந்த பள்ளிவாசலை பார்வையிடுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த முக்காடு அணிந்த அனைத்து மக்களுமே முஸ்லீம்கள் அல்ல, எல்லா மக்களுமே கலந்து தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய விருப்பப்படி எந்த ஆடையில் வந்தாலும் இதனுடைய என்ட்ரன்ஸில் என்ன செய்கிறாங்க, ஒரு கண்ணியமான முக்காடு போட்ட ஒரு ஆடையை இவங்களே வழங்குறாங்க. பள்ளிவாசல் ஒரு புனித தலமாக இருக்கிறனால அந்த ஒரு கண்ணியமான ஆடையோடு பார்த்து ரசிச்சுட்டு போகிறாங்க. இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த மின் விளக்குகள் அனைத்துமே 24 கேரட்டு தங்கத்தால் முலாம் பூசப்பட்டதாக சொல்கிறாங்க. நம்ம உள்பள்ளிக்கு வந்தாச்சு. உள்பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த கார்பெட் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. எதனால் அப்படின்னா, இங்கே போடப்பட்டிருக்கிற இந்த கார்பெட் பல கார்பெட்டை பொருத்தி போடப்பட்டதில்லை. ஒரே ஒரு சிங்கிள் கார்பெட்டு தான்
போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1200 கலை வல்லுநர்களை வச்சு 2 வருஷமாக கையாலேயே வந்து தைக்கப்பட்டு இங்கே வந்து பொறுத்திருக்கிறாங்க. பள்ளிவாசலினுடைய வெளிப்புற வராண்டா தோற்றத்தை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பள்ளிவாசல் கட்டிடத்திற்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டூம் மட்டுமே 82 இருக்கிறதா சொல்கிறாங்க. 1000 தூண்களை கொண்டு இது நிறுவப்பட்டிருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் இந்த நாட்டையே உருவாக்கிய தேசத்தின் தந்தை, தேசப்பிதா என்று அழைக்கக்கூடிய ஷேக் ஜாயித் அவர்களுடைய அடக்கஸ்தலம் வந்து இருக்குது. இந்த அடக்கஸ்தலத்தில் 24 மணி நேரமும் 8 மணி நேரம் விகிதம் 3 தலை சிறந்த திருக்குரானை ஓதக்கூடிய காரிக்கலால் திருக்குரான் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பம்சம். இப்படிப்பட்ட இந்த ஷேக் ஜாயித் அவர்கள் தான் அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், ராசல் கைமா, உம்முல் குவைன், ஃபுஜைரா அப்படின்னு இருந்த 7 தனித்தனி மாகாணங்களை ஒன்றா இணைச்சி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து 1971 உருவாக்கிய தேசத்தின் தந்தையாக அழைக்கப்படுகிறார்கள். ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் ஷேக் ஜாயித் பள்ளியினுடைய உள்புறம் வெளிப்புறம் வளாகத்தை அதனுடைய வரலாற்று பின்னணியோட பல அரிய தகவல் மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு வந்து நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொற்கை மீடியா.